சொல்லுங்க பாரதி. அருள் மாட்டிக்கிட்டான். என்னது? கார்த்திக் இஸ் டெட். பஞ்சம் கோல்ட் ஸ்டோரேஜ்ல ஷூட் அவுட். அருள் தனியா இருக்கான். இப்போ எங்க இருக்காரு? ஜோதி ஆளுங்க கண்ணில் அவர் படக்கூடாது. காட் இட். அதை விட முக்கியம் நம்ம போலீஸ்கார கண்ணில் அவர் படக்கூடாது. எப்படியாவது சிவாவை காப்பாற்றி ஆகணும். ஆளுங்க எல்லாருக்கும் படத்தை அனுப்பி வை. ஓகே. நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஃபோன் போடு. எனக்கு சிவா வேணும். பாஸ் கிட்ட பேசிட்டேன். 2 போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறேன்னாரு. நம்பிக்கை ஆனுமங்க. They'll pick you up. 7th Avenue வந்துடு. முடியாது மேம். போலீஸ் எல்லா ரோட்ஸும் பிளாக் பண்ணியிருக்காங்க. யார் வழியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. ஐம் ஸ்டாக். கோல்ட் ஸ்டோரேஜ் பேக் ஆச்சா? இல்லை சார், யாரும் இல்லை. ஃபோட்டோ வந்துச்சா? வந்துருச்சு சார். ப்ரௌன் சட்டை போட்டிருக்கான் பாரு. பேரு சிவா, ஜோதி ஆளு. சரிங்க சார். அவனை எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணி இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ண. என்னையா? ஜோதி ஆலாம் எங்கே பார்த்தாலும் இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ண சொன்னார். ஷூட் அவுட் நடந்தப்ப அவன் இங்கே தான் இருந்தானா. ஜெய கம்பெனி மேட்ரு வெளியே தெரியக்கூடாதுனாரு. வரேங்க. நம்ம ஆளுங்க அந்த சிவாவை பிடிச்சிட்டாங்களா? எங்க ஆளுங்க இப்போதான் கூப்பிட்டாங்க பாரதி. ஐ எம் ஸோ சாரி. அருளை பிடிச்சிட்டானுங்க. கூட்டிட்டு வா. சரி பாய். உன் பேர் தான் சிவாவா? உன் அண்ணன் கூட்டு வர சொன்னார். அவ்வளோதான் வாஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னால நாயர் சாப் வந்தார். நம்ம குரூப்ல ஒரு கருங்காலி இருக்கான்னு சொன்னார். நம்மளை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் போலீஸுக்கு போயிட்டே இருக்குன்னு சொன்னார். அந்த சிவா இங்க வந்து சேரத்துக்குள்ள அவனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். அவன் குடும்பம், அவன் படிச்ச ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், மொத்த பயோடேட்டா. செல்ஃபோனை கொடு. சதீஷ், பிரதீப், கண்ணகிட்ட புரியல மேம். எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கார்த்திக் எப்படி மாட்டினா தான் தெரியல. ஒரு தப்பு நடந்து போச்சு அருள். மேம், உன்னை ரீச் பண்றதுக்கு 24 ஹவர்ஸா ஃப்ரான்டிக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன மேம் ஆச்சு? கார்த்திக் இந்த ஆப்ரேஷனில் இஷ்டமே இல்லை மேம். நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்னால் முடியலடா.
கையை பார்த்தியா? இந்த நடுக்கம் நிற்கவே மாட்டேங்குதுடா. அண்டை கவரை 6 மாதம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் நம்ம 2 பேரும் இந்த மிஷினில் வருஷ கணக்காக இருக்கும். என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியல மாமா. 1 வருஷமாக எங்கள் ஆளுங்கிட்ட கேட்டு இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஊருக்கு போகிறேன்டா. ஷர்மா வச்சு தான் ஜோதி அடிக்க முடியும். என்னோட கோஆப்ரேட் பண்ணிட்ட ப்ளீஸ். 2 மாதம் அவ்வளோதான். ஜோதி கூண்டோட சிக்கிரும். அன்னைக்கு நான் வற்புறுத்தலைண்ணா இன்னைக்கு கார்த்திக் உயிரோடு இருந்திருப்பான் மேம். ஐம் ஸோ சாரி. 4 வருஷமாக ஜோதி கேங்கில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் அந்த கேங்கை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். 7 bloody years. எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் அந்த ஆள் யார் மேம்? அவன் ஈகோ பிரச்சனைக்காக எப்படி மேம் இந்த ஆப்ரேஷனை சொதப்பலாம்? எனக்கு நீ உயிர் பழிச்சதே பெரிய ரிலீஃப். போதும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ திரும்பி வா. இப்போ நான் திரும்ப வந்தேன்னா ஜோதி அவன் ஆர்கனைசேஷனல் செட்டப்பை மாற்றிடுவான். அப்புறம் அவனை நெருங்கவே முடியாது. There's nothing we can do now, Arun. ஆட்டம் முடிஞ்சு போச்சு. நம்ம தோத்துட்டோம். இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அருள், 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 are you there? இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு எல்லா கதவும் அடைஞ்சு போச்சு மேம். ஒரு சேனலை தான் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமேல் நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். What is that? நான் மறுபடியும் ஜோதி கேங்கில் சேரணும் மேம். What? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? அவங்க ஆளு 18 பேரை நீ கொன்னு இருக்க. ஊரெல்லாம் உன்னை தேடிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் நீ ஜோதி கேங்ல போய் சேர போறியா? உன்னை பார்த்தாலே கொன்னுடுவாங்க அருள். அருள், this operation is over. இல்லை மேம், நான் ஜோதி கேங்கில் எப்படியாவது சேர்ந்தே ஆகணும். If I can do that, the operation is still on. சிட்டி ஃபோன் என் கையில் தான் இருக்கு. அதில் கடைசியாக குருவிட்ட ஒரு இன்கமிங் கால் தான் வந்திருக்கு. 4 மணி நேரமாக எந்த அவுட் கோயிங் கால்ஸும் இல்லை. So? எனக்கு அது போதும் மேம். யோ வாங்கய்யா, அந்த சிவா ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்க. சரிங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா வாஸ், அருள் அவனா போய் மாட்டிக்கிட்டான். சேர்ந்தே ஆகணும். If I can do that, the operation is still on. இது தற்கொலை ஆட்டம் அருள். அதை ஆடி தான் மேம் பார்க்கணும். இதுக்கு மேலே யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரையும் உள்ளே விடவும் கூடாது. சரிண்ணா. எல்லா சற்றையும் மூடு. இவன் தனியாக வெளியே வந்தா சுற்று. ஜோதி அடையாளம் தெரிஞ்சு அவனை கண்ணால் பார்த்தது வெறும் 5-6 பேர் தான். மற்றவங்களுக்கெல்லாம்
ஜோதியே பக்கத்தில் போய் தம்முக்கு தீக்குச்சி கேட்டாலும் இவன் தான் ஜோதின்றது தெரியாது. யாரா இருந்தாலும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஜோதி முன்னாடி உட்காரணும். அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, கண்ணு கட்டு ஜோதி அவுத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஆள் காலி தான். நீதான் சிவாவா? நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம். கோல்டு ஸ்டோரேஜ்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே 2 நாள்ல முழுசா தெரிய வந்துடும். இப்ப நீ சொல்ல போறதுக்கும் எனக்கு தெரிய வர்றதுக்கும் மயிரளவு வித்தியாசம் இருந்தா கூட உன் மூளையை அந்த செவர்லேருந்து சுரண்டி தான் எடுக்கணும். திடீர்னு ஆரம்பத்துல இருந்து சிட்டி கால் பண்ணி என்னை உடனே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வர சொன்னார். போனேன். பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஷர்மா ஆளோட கை காலெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அவன் போலீஸ்காரன்னு சொன்னான். குரு. ஷர்மா ஆளை கொன்னது யாரு? குரு. அவனை மட்டும் உங்க அறையில் போட்ட மாதிரி தெரியுது. சொல்லு. அப்போ மாடியில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. நாங்கள்லாம் தலை தெறிக்க மேலே ஓடி வந்தோம். முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே புகை. சிட்டியும் குருவும் செத்து விழுந்தாங்க. அப்போ ஜன்னல் ஓரமாக நின்று ஒருத்தன் சுடுறதை பார்த்தேன். சுட்டவனை பாத்தியா? பார்த்தேன் பாய். யார்? சுட்டது ஒருத்தன் இல்லை பாய், 2 பேர். ஃபாரன்சிக் ஆளுங்க தான் கிளியராக சொல்ல முடியும். ஆனால் ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் புல்லட் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறது சரிதான். 2 விதமான புல்லட் மார்க்ஸ் பாய், 2 டிஃப்ரெண்ட் கேலிபர். அப்படின்னா 2 ஷூட்டர்ஸ். ஆமாம். அந்த 2 பேர் மூஞ்சியையும் பாத்தியா? பார்த்தேன் பாய். யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? உங்கள் பழைய கூட்டாளி ராணியும் அவன் தம்பி. ராணியா? சார்ஜ் இல்லை பாய், அவன் செத்து 10 வருஷம் ஆகுது. இல்லை பாய், உயிரோட தான் இருக்கான். உங்களை அடிக்கிறதுக்கு நான் பார்த்துட்ருக்கான். என்னையும் ஒரு நாள் அட்டாக் பண்ணான் பாய். அது அப்போவே சிட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது அவரை தான் ஏம் பண்ணுவான்னு சொன்னேன். சொந்த ஒரு பாட்டி 12வது வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கான். ஸ்கூல் ரிஜிஸ்டரில் அவன் பேர் இருக்கு. காலேஜ் முடித்த கையோட போலீஸில் மாட்டிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கஞ்சா பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் போல. 4 வருஷம் உள்ள போட்டாங்க. சிவா, that will be your name. பாத்தியமில் நிஜமாவே அந்த பேரில் ஒரு பையன் இருந்தான். கிட்டத்தட்ட உன் வயசு தான். இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணிக்க. சிட்டி இப்போது ஒரு சிவில் கேஸில் அக்வாடா சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான். ஒரு ட்ரம்ப் அப் சார்ஜில் உன்னையும் அதே செல்லுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்கே தான் சிட்டியை பார்த்துருக்கான். அவனை ஜாமீனில் எடுத்தது கூட சிட்டி தான். சிட்டிக்காக 2 புல்லட் வாங்கியிருக்கான் பாய். போலீஸோட நடந்த ஷூட் அவுட்டில் 2 தடவை அவர் உயிரை காப்பாற்றிருக்கான். From that point onwards, you're on your own. சிட்டி அவனுக்கு புள்ள மாதிரி வச்சுருந்துருக்காரு. சிட்டிக்காக உயிரை கொடுப்பான கண்டி அவருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு சிட்டியோட வீட்டுக்காரமாகவே சொல்லுது. ஜென்யூனாக இருக்கான் பாய், நம்பலாம். எல்லாரும் செத்து கிடக்கிறப்போ நீ ஒருத்தன் மட்டும் எப்படி தப்பிச்ச? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேனா?
இதுவே நீங்கள் சொல்லி தான் பாய் எனக்கு தெரியும். நம்ம ஆளுங்க எல்லா டைரெக்ஷன்லையும் ஓடுறது பார்த்தேன். யார் தப்பிச்சா தப்பிக்கலன்றது எனக்கு தெரியாது பாய். எப்படி தப்பிச்ச? என்னை உயிரோட பிடிக்க ட்ரை பண்ணானுங்க. டார்ச்சர் பண்ணி ஹாங்காங் சர்க்குக்கு டீலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ராணே பிளான். நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். என் மண்டையில் அடித்தானுங்க. அப்போ போலீஸ் சைரன் கேட்டது. நான் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிட்டேன் பாய். நான் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் விழுந்து கிடந்தேன்னு எனக்கு தெரியாது. கண்ணு மூச்சு பார்க்கும்போது போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தானுங்க. ஐசாக், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு 2 நாளை வேஸ்ட் பண்றதை விட உன்னையே தூக்கிட்டனவே எனக்கு பெருசா எந்த நஷ்டமும் வந்துட போறதில்ல. நீங்கள் தட்டணும்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுளால் கூட என்னை காப்பாற்ற முடியாது. உங்கள் இஷ்டம் பாய். ஆனால் ஒன்று பாய், அந்த ராணி மறுபடியும் என்னை தேடி வருவோம். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. ராணியை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னால் நிறுத்துகிறான்.